ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வாதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்மஹார்ய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கரார்ய கருணாப்த சமஸ்தபோதம் பக்தியாச்ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. அடியே நம்ம மூணாம் பத்துல 5வது திருவாய்மொழி அன்வயிச்சுன்னு வரும். 5வது பதிகம் மொய்மாம் பூம்பொழில் சூர் பூம்பொழில் பொய்கை. இது ரொம்ப அழகான பதிகம். இதுல பார்த்தோம் நம்ம ஆழ்வார் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கார். இப்படி ஆழ்வாருக்கு ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப வருத்தமும் கூடுமான்னு அத்தனை ராமாயணம் ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தால எல்லாமே கூடும் அப்படின்னு எப்படி மதுவனத்துல இந்த வானரர்கள் எல்லாம் பயங்கரமா ஆட்டம் போடுறதுக்கு அங்கத மகாராஜாவும் சரி, திருவடியும் சரி, அனுமானும் ஆஞ்சநேயரும் சரி பர்மிஷன் கொடுத்துட்டு அத்தனை ஆட்டம் போட்டுட்டு இதெல்லாம் கூடும், எப்படி அங்க கூடுமோ அந்த மாதிரி இங்க ஆழ்வாருக்கு மிகவும் சந்தோஷம் கூடும். ஏன்னாக்க இந்த சந்தோஷம் விஷயாந்தரத்துல இல்ல, பகவத் அனுபவத்துல இந்த சந்தோஷம் இருக்கு. சம்ஸ்லேஷம், பகவத் சம்ஸ்லேஷத்துல சந்தோஷம் இருந்தா இது கூடும். வருத்தம், ஆழ்வார் சந்தோஷம் மட்டும் படல, இந்த பதிகத்துல வருத்தமும் படும்போது வருத்தம் படுறதோட அவர் நிறுத்திக்கல. நம்ம சொல்றோம் இல்லையா, கொஞ்சம் ரெஸ்பான்ஸா இருக்கிற வரைக்கும் ஓகே, ரியாக்ஷனா மாறித்துனா வார்த்தை கண்ணாபனான்னு, அந்த மாதிரி வார்த்தை ஆழ்வார் கண்ணாபனான்னு சொல்லல, கரெக்டா நிந்திக்கிறார். யாரெல்லாம் பகவத் சம்ஸ்லேஷத்துக்கு போலியோ அவரெல்லாம் நிந்திக்கிறார், யாரெல்லாம் பகவத் சம்ஸ்லேஷத்துல இருக்காளோ அவளெல்லாம் கொண்டாடுறாருன்னு பார்த்தோம். ஒரு 5 பாசுரத்துக்கு பதவுரை பார்த்துடலாம். சுவாமி பி.வி. அண்ணங்கராச்சார் சுவாமி எழுதின வித்யார்த்த தீபிகை வச்சிருந்து பதவுரை பார்த்துட்டு இருக்கோம். நம்பிள்ளை ஈட்டுல இருந்து ஒரு பாசுரத்துக்கான சம்மரியும் பார்த்துட்டு இருக்கோம். அதோட சரி, முதல் பாசுரம். மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ன கைமாவுக்கு அருள் செய்த கார்முகில் போல் மன்னன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் பருமமென் சொல்லீர் தன்கடல் வட்டத்துள்ளீரே. இப்படி ஒரு பாசுரத்திலையும் யாரெல்லாம் பெருமாள் சம்ஸ்லேஷத்துல இருக்காளோ அவள்லாம் கொண்டாடுற ஆப்போசிட்டும் நடக்கிறது. ஆசிரிதன் இடர்பட்ட மடுவின் கரையிலே கலங்கா பெருநகரில் நின்னும் அரைகுலைய தலைகுலைய விழுந்த நீர்மையை அனுசந்தித்தால். ஒரு இடம் எப்படி கஜேந்திர ஆழ்வானுக்காக அலகொலைய ஓடி வந்தான்னு சொல்றோம், பங்கு சக்கரத்தெல்லாம் மாத்தி எடுத்துன்னு வந்தான்னு ஆச்சாரியர்கள் காமிக்கிறா. அப்படி வந்தாராம் கருடாழ்வான். ஒரு நிமிஷம் சுதாரிச்சுட்டு வாங்கோன்னு சொல்ற அளவுக்கு எம்பெருமான் ஓடி வந்தான்னு பாக்குறோம் நம்ம. அதுக்கு ஆப்போசிட் என்ன, விக்கிருதர்கள் யாரெல்லாம் எம்பெருமான் சம்ஸ்லேஷத்துலயோ அவ எப்படி அவஸ்தைக்கு உள்ளாகிறாள்னு காமிக்கிறார் இதுல. தன்கடல் வட்டத்துள்ளீர், குளிர்ந்த கடல் சூழ்ந்த பூமண்டலத்தில் உள்ளவர்களே, மொய் நெருங்கின மா பெரிய பூப்பொழில் பூஞ்சோலைகளை உடைய பொய்கை தடாகத்தில். இது என்ன வர்ணிக்கிறார் அங்க கஜேந்திர ஆழ்வான். வந்துட்டே இருக்கு இங்க சித்ரா பௌர்ணமி. ரொம்ப அழகா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஸ்ரீரங்கம் கோயில்ல பாத்தீங்கன்னாக்க காவிரி அங்க அம்மா மண்டபம், அந்த காவிரி கரையில லக்ஷ்மி அப்புறம் ஆண்டாள்னு 2 யானை இருக்கு இல்லையா, 2 பேருக்கும் பெருமாள் கிட்ட இருந்து ஸ்ரீஷடகோபம் ஃபர்ஸ்ட் ஆகும். அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 2 பேருக்குமே இந்த கஜேந்திர ஆழ்வான் மோட்சம், கஜேந்திர மோட்சம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இதுல சரித்திரத்தை காமிக்கிறதுக்காக பெருமாள் ஸ்ரீஷடகோபம் அவ 2 பேருக்கே ரொம்ப அழகா ஆகும். முதலையினால் சிறைப்பட்டு கவ்வப்பட்டு கண்ணன் எம்மானை ஸ்ரீ கண்ண பரமாத்மாவை சொல்லி பாடி புகழ்ந்து பாடி எழுந்தும் இந்த இருந்த விடத்தில் இல்லாமல் எழுந்தும், அப்படியே இங்க உட்கார்ந்துட்டே இருக்காம அங்கேயும் கொஞ்சம் எழுந்து நின்ன கரையேற மாட்டாத வருந்தி நின்ன கைமாவுக்கு. இது ரொம்ப அழகா காமிக்கிறார். என்னன்னாக்க யானை இந்த சரித்திரம் முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் இன்னொரு இடத்துல. யானைக்கு முதல்ல கால் பட்டுருது. ஃபர்ஸ்ட் அது கால் பட்டு உள்ள அது அழிந்து போயிட்டே இருக்கு. முதல்ல யானை ஃபுல் பாகம் வெளியில இருந்துதான் கரைக்கு வெளியில தடாகத்துக்கு வெளியில தெரிஞ்சது. அப்புறம் கால் கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தி உள்ள போச்சான். நானே பண்ணிடலாம், நம்மளே வெளியில வந்துடலான்னு அது பிரயத்தனத்துல ஈடுபடுறது. அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா தும்பிக்க மட்டும்தான் வெளியில இருக்கான், ஜலத்துக்கு வெளியில தும்பிக்க மட்டும்தான் இருக்கு. சோ அந்த முதல்ல இழுத்துட்டே போறது உள்ள, அது வரைக்கும் இந்த தும்பிக்க வெளியில தெரியற வரைக்கும் அது வரைக்கும் அந்த பிரயத்னத்துல ஈடுபட்டிருக்கு.
அத்தனை ஆண்டுகள் இல்லையா, ஆயிரக்கணக்கான வருஷங்கள், மனுஷ வருஷங்கள் அருள் செய்த அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு அருள் செய்த கிருபை பண்ணின கார்முகில் போல் மன்னன், காலமேக சியாமளமான பரந்தும் பூமியில் கால் பாவாதபடி அலைந்தும் துள்ளாதார் தம்மால் கழித்து கூத்தாடாதவர்களால் என் கருமம் என்ன பயன் சொல்லுங்கள் அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னாக்கா அந்த எம்பெருமான ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சரித்திரம் சொன்னானா அந்த எம்பெருமான கஜேந்திர ஆழ்வானுக்கு மோட்சம் கொடுத்த எம்பெருமான நம்ம பாடலைன்னா நம்மளோட ஜன்மம்னால பயன் என்ன அப்படின்னு கேக்குறது. அடுத்தது, தன்கடல் வட்டத்துள்ளாரை தமக்கு இரையார் தடிந்துண்ணும் திங்கழல் கால் அசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமாலை கண்கள் தலை கொள்ள பாடி பரந்தும் குனித்து உழலாதார் மண்கொள் உலகில் பிறப்பார் பல்வினை மோதமலைந்தே. ரொம்ப அழகான பாசுரங்கள் ஒண்ணு. ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வானுக்கு உதவினது சூரிகளுன்னா இங்க நித்திய சூரிகள், சூரிகளுக்கு உதவிற்றென்னலாம் படி என்றே. எப்படின்னா நித்திய சூரிகளுக்கு எப்படி உதவி புரிவானோ அதே மாதிரி கஜேந்திர ஆழ்வானுக்கு உதவி புரிஞ்சுட்டான். தங்களுக்கு இடருண்டு என்றறியாத சம்சாரிகள் விரோதியை போக்கும் நீர்மையை அனுசந்தித்தால் அவிக்கிருதர்னா எம்பெருமான் சம்சலேஷம், எம்பெருமான் கிட்டையே போகாதவர்கள், மகா பாபம் அனுபவிக்க பிறக்கிறவர்கள் என்கிறார். என்னன்னா திருப்பி நம்ம ஜன்மம் எதுக்கு எடுத்துட்டு இருக்கோம், எம்பெருமானோட குணங்களை அனுசந்திக்காததுனாலதான் திருப்பி குணங்கள் ஜன்மங்கள் எடுக்கிறோன்ற. தன்கடல் வட்டத்துள்ளாரை குளிர்ந்த கடல் சூழ்ந்த பூமண்டலத்தில் உள்ள ஜனங்களை தமக்கு இரையாய் தடுந்துண்ணும். என்ன கொண்ட தின்கிறவர்கள், கொன்னு சாப்பிடுவோம் இல்லையா, நம்மள சொல்லல, யாரு அந்த மாதிரி பண்றாலும். திண்கழல் கால் திண்ணிய வீரக்கழல்களை அணிந்த காலை உடையவருமான. இப்ப முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் கஜேந்திர ஆழ்வானோட அந்த சரித்திரத்தை. இந்த இடத்துல கஜேந்திர ஆழ்வான் எப்படி அத்தனை 1000 வருஷங்கள் தானே பண்ணிடலாம்னு நினைச்சது இல்லையா, அததான் நம்மளுக்கு சாமியமா காமிக்கிறார். நம்ம அப்படிதான் ஸ்வப்பிரயத்னத்துல ஈடுபட்டிருக்கோம். அசுர பிரகிருதிகளுக்கு தீங்கிழைக்கும் திருமாலை, அனர்த்தங்களை விளைவிக்கின்ற திருமாலை கண்கள் தலை கொள்ள பாடி இசை மிகும்படி பாடி பறந்தும் உயர கிளம்பியும் குனித்து ஆடியும் உழலாதார் எங்கும் பிரியாதவர்கள் மண்கொள் உலகில் மண்ணுலகத்தில் வல்வினை மோதமலைந்தே கொடிய பாவங்கள் மேலிட்டு நலியும்படியாக பிறப்பர்கள் நித்திய சம்சாரிகளாய் கிடப்பர்கள் அப்படின்னு சாதிக்கிறார். அப்புறம் ஒரு கொடிய சாபம் மாதிரி இருக்குல்ல, நம்மளுக்கு கேட்டாலே யோசிச்சு பாருங்க. பெருமாளை அனுபவிக்கலன்னா திருப்பி வந்து பிறப்போம்னா என்ன அர்த்தம், அதுதான் பண்ணிட்டு இருக்கோம், பெருமாள் கிட்டேயே போகாம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்ன, மலையை எடுத்து கல்மாரி காத்து பசு நிறை தன்னை தொலைவு தவிர்த்த பிரானை சொல்லி சொல்லி நின்னெப்போதும் தலையினோடு ஆதனந்தட்ட தடுகுட்டமாய் பரவாதார் அலைகொள் நரகத் தழுந்தி கிடந்து உழைக்கின்ன வம்பரே. அடுத்த சரித்திரம், உபகாரம் அறியாத பசுக்களுக்கும் உபகாரம் அறியாத அந்த பசுக்களுக்கு உபகாரம்னா என்னன்னே தெரியாது, அந்த பசுக்களுக்கு கூட தற்றாயர்க்கும் வந்த ஆபத்தை நீக்கின மகா குணத்தை அனுசந்தித்து அவிக்கிருதராய் இருக்கும் அவர்கள் நித்திய சம்சாரிகளாய் இருப்பர்கள் போவர்கள் அப்படின்னு திருப்பி அடுத்த ஒரு சாபம்னு வச்சுக்கலாம். என்ன சொல்றார், மலையை எடுத்துன்னா அந்த கோவர்தன மலையை, அந்த சரித்திரம் எப்படி பசுக்கள் எல்லாம் காத்தாலே எம்பெருமான், அந்த பசுக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, உபகார ஸ்மிருதினா என்னன்னு கூட தெரியாது இல்லையா, அதுங்களுக்கே காத்தானா நம்ம எம்பெருமான் கிட்ட உபகார ஸ்மிருதியாருன்னா அவன் எவ்வளவு பண்ணுவான்னு பாருங்க. ஆனா நம்ம இல்லாம இருந்தா திருப்பி வந்து பிறக்கணுங்க. மலையை கோவர்தன மலையை எடுத்து குடையாக தூக்கி கல்மழையை காத்து தடுத்து பசு நிறை தன்னை பசுக்கூட்டத்தை தொலைவு தவிர்த்த பிரானை துன்பம் தவிர்த்த எம்பெருமானை சொல்லி சொல்லி பல காலம் சொல்லி எப்பொழுதும் நிலை நின்று ஆதனத்தோடு தலை தட்ட, என்னன்னா தரையில தலைப்படும்படி ஆதனத்தோ, இந்த இடத்துல வந்திருக்கு இல்லையா, தலையினோடு ஆதனம் தட்ட அப்படின்னாக்க நம்ம தலை கீழே தரையில இருக்கிறோமா, எப்போ
எம்பெருமான பார்க்கும்போது, அடியார்களை பார்க்கும்போது நம்ம தலை கீழே தரையில இருக்கணும். தடுகுட்டமாய் தலைகீழாக பரவாதார். தலைகீழன்னா தலைகீழன்றதுக்கு சொல்லல, தலை கீழே இருக்கிறதுக்கு சொல்ற. பரவாதார் சம்பிரதா சமப்ரி சமப்பிரமியாதவர்கள் சமப்பிரமியாதவர்கள் யாரு பண்ணாம இருக்காளோ, அந்த மாதிரி சமர்ப்பிக்காம இருக்காளோ, அலைகொள் நரகத்து துக்கப்படுவதை இயல்பாக உடைய நரகத்தில். அது என்ன நரகம்னா இந்த சம்சாரம் என்கிற நரகம். அழுந்தி கிடந்து அழுந்தி இருந்து உழைக்கின்ன வருந்துகின்ற வம்பர். வம்பர்னா வீணராவர். வீணாக போவோம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வம்பர். வீணாக ஆயிடுறோம். அப்ப வம்பு பேசினா இன்னும் எவ்வளவு வீணாக ஆகும் பாரு. எல்லாம் கரெக்டா இருக்கு இல்லையா, ஸ்பஷ்டமா வார்த்தைகள் எல்லாம். வம்பவிழ் கோதை பொருட்டா மால்விடை ஏழும் அடர்த்த செம்பவள திரள்வாயன் சிறீதரன் தொல்புகழ் பாடி கும்பிடு நட்டமிட்டாடி கோகு கட்டுண்டு உழலாதார் தம் பிறப்பால் பயன் என்னே சாது சனங்களிடையே. அழகான பாசம். என்ன சொல்றார்? நப்பின்னை பிராட்டிக்காக எருதுகள் ஏழும். அந்த சரித்திரம் தெரியும் இல்லையா? ஒரு சரித்திரமா எம்பெருமான் சொல்லி சொல்லி அந்த எம்பெருமான் கிட்ட அவனோட குணத்துல அனுசந்திச்சுப்போமா இல்லையான்னு காமிக்கிறார். அனுசந்திச்சா கொண்டாடுறார், அனுசந்திக்கலன்னா ரொம்ப இகழ்றார் ஆழ்வார். என்னது அவளோட சம்ஸ்லேஷித்த பிரணயித்வ குணத்தை அனுசந்தித்து ஈடுபடாதவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நடுவே என்ன பிரயோஜனத்துக்காக பிறந்தார்கள் என்கிறார். வம்பவிழ் கோதை பொருட்டானா நறுமணம் மிக்க, இந்த இடத்துல வம்புன்னா அந்த வம்பு கிடையாது, நறுமணம் மிக்க பூமாலையை அணிந்துள்ள நப்பின்னை பிராட்டிக்காக மால்விடை ஏழும் அடர்த்த பெரிய ரிஷமங்கள் ஏழும் வலிய கிணவனும் காரணா கிருஷ்ணன் எம்பெருமான் செம்பவள திரள்வாயன் சிவந்த பவளம் போன்ற திரண்ட அதரத்தை உடையவனுமான ஸ்ரீதரன் திருமாலினது தொல் புகழ் நிஜமான புகழை பாடி வாயார பாடி, தொல் புகழ்னா நீண்ட கால புகழ்னு ஒரு தொல்னா ரொம்ப பழமையானன்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் இருக்கு. இந்த இடத்துல நிஜமான புகழை பாடி கும்பிடு நட்டமிட்டாடி, அந்த இடத்துல முன்னாடி பார்த்தோம் இல்லையா கோகு கட்டுண்டு, அதே மாதிரிதான் இங்க தலைகீழாக கூத்தாடி கோகு கட்டுண்டு அடிடவு கேடு தலை எடுத்து. என்னன்னாக்க நம்ம தலை கீழே தரையில படணும்ன்றதுதான் அங்க ரொம்ப அழகா சொல்ற. உழலாதார் சம்பிரமியாதவர்கள் சாது சனங்கள் இடையே சாத்விக ஜனங்கள் நடுவே தம் பிறப்பால் ஜனிப்பதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்கிறார். In each and every பாசுரம் ஆழ்வார் is celebrating those who are enjoying Perumal Samslesham, and he is also scolding those who are not enjoying Bhagavad Anubhavangal. He talked about Gajendra Alvan's Charitram, how Emperuman became a Govardhanadari to protect all the cows. Here he is talking about what he did, how he took control of 7 bulls to marry Nappinai Pirati. So in all these Charitrangal, we have to involve in Bhagavad Anubhavam, says Alvar. அடுத்தது சாதுசனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என் ஜவிப்பார் மனுஷரே. எதுக்கு எல்லாரும் ஜனிக்கிறாங்க கேக்குறான். அந்த எம்பெருமான பாடலன்னா ஜனிக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஆஸ்ரித விரோதி நிரசனார்த்தமாக அசாதாரண திவ்ய ரூப விசிஷ்டனாய் கொண்டு திரு அவதாரம் பண்ணின குணத்தை அனுசந்தித்தால் விக்ருதராகாதார் அவஸ்துக்கள் என்கிறார். என்னன்னாக்கா அவள்லாம் அவஸ்துவாவே ஆயிடுறாளாம், ஒரு வஸ்துவாவே இல்லைன்றா. வஸ்துலயே சேர்க்கப்படாதவா. என்னது? எம்பெருமான் எப்படி நம்மளுக்கு ஆசிரிதர்கள், நம்ம அவன் கிட்ட போய் திருவடியில விழுந்துட்டோம்னா இது விரோதி நிரசனெல்லாம் நம்மளுக்கு அந்த இப்போ நம்ம அர்த்த பஞ்சகத்துல இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, விரோதி ஸ்வரூபம் என்னென்னலாம் விரோதி வருது எம்பெருமான் அடையறதுக்கு, அந்த விரோதி எல்லாம் அவனே உபயமா இருந்து போக்கி கொடுக்குறான்னு சொல்றோம் இல்லையா. அவனோட அந்த அவதாரங்கள் எப்படி போக்குறது?
நம்மளுக்கு நடுவுலயே வந்து அவதாரம் பண்றான். அந்த அவதாரங்களை ஸ்மரிக்காம யாரெல்லாம் விக்கிருதரா இருக்காளோ அவெல்லாம் வஸ்துக்களின் கூட்டத்துல கூட சேர்க்க முடியாதுன்ற. சாது சனத்தை நலியும் சாத்விகர்களை துன்பப்படுத்தின கம்சனை சாதிப்பதற்கு கண்டிக்கும் பொருட்டு அவனை வந்து அப்படியே மாண்டு வைக்கிறதுக்கு, சாதிப்பதற்குனா அதுதான் இருக்கும், அவனை தண்டிக்கிறதுக்கு ஆதியன் ஜோதி உருவை நித்தியமாய் அப்ராகிருத தேஜோரூபமான திருவுருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த எங்க பரமபதத்தை எப்படி இருந்தானோ அப்படியே ஸ்வீகரிச்சுண்டு அந்த நிலத்தை இங்க வந்து பிறந்தானா எம்பெருமான். அப்ராகிருதமா இருக்கான்னு சொல்றோம்னா இங்கேயுமே பரமபதத்துல எப்படி அப்ராகிருதமா இருக்கானோ அதே மாதிரி ஸ்வீகரிச்சுட்டு இங்க வந்து அவன் அவதாரம் பண்றான்னு காமிக்கிறார். வேத முதல்வனை வேதங்களினால் மூலப்பொருள் என்று ஓதப்படுபவனுமான எம்பெருமானை வாயார பாடிக்கொண்டு வீதிகள் தோறும் எல்லா வீதிகளிலும் துள்ளாதார் கழித்து திரியாதவர்கள் ஓதி உணர்ந்தவர் முன்னா. எங்க ஓதுறது? சாஸ்திரங்கள் ஓதி நன்கறிந்த ஞானிகள் முதற்கொண்டு அப்படி என்ன சொல்றா, எப்படிப்பட்ட வித்வான்களாயே அப்படியே இருந்தாலும் கூட என் சவிப்பார். அவர்கள் ஜபம் செய்வது என்னோ மனுஷரே, என்ன மனுஷ கோடியில் சேர்ந்தவர்களோ, மனுஷ ஜாதியிலேயே அவ சேரல அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். எம்பெருமானோட அனைத்து கல்யாண குணங்கள்ல எப்பவுமே ஈடுபடணும் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது வந்து மணிசரும் மொத்தமா இதை வந்து நாளைக்கு அன்வைக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனி இந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம், ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.